ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள், கல்யாண நாள், பர்த்டே கொண்டாடுற எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப் இதை மாதிரி தனியாக போக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க அந்த பிளானை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஊர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒடிசா இல்லையா, அவங்க ஒடிசாவோடையே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க இப்போதைக்கு அதை பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால நான் கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா அவங்க அது வரைக்கும் எங்கள் கூட இருப்பாங்க. எல்லாருமே மறுபடியும் ஒன்றா இருப்போம். அவங்க திரும்பவும் எப்போ ஒடிசா போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அது வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தனிமையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. கூட்டு குடும்பங்கிறது எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. நமக்கு தேவைப்பட்ட எல்லாமே கூட்டு குடும்பத்தில் கிடைக்கலங்கிறது வேறு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் அன்பாகவும் இருப்போம். தனிமை அப்படிங்கிறது நமக்கு கூட்டு குடும்பத்தில் தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் தனிமையில் போனால் கண்டிப்பாக கிடைக்காது. இருந்தாலும் அவங்க அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுனால அவங்க அங்கே ஃபேமிலியோடு இருப்பாங்க. மேபி எங்களெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால கூட அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அவங்க போகிற வரைக்கும் எங்கள் கூட இருப்பாங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு ஹாப்பி தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நாங்கள் சிக்கன் சமைச்சோம். சிக்கனில் சிக்கன் மிளகு வறுவல், அதுக்கப்புறம் மட்டன் குருமா, முட்டை அவிச்சு, சாதம், அதுக்கப்புறம் நெய். அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோதான். பட் இருந்தாலும் எனக்கு எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டோம். சண்டைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய வீட்டில் சண்டை வந்துச்சு அப்படியெல்லாம் கிடையாது. மேபி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். நம்ம அந்த ஏதாவது பேசி அவங்கள சேஞ்ச் பண்ண முடியுமா, அவங்கள அவங்க ஊருக்கு போக விடாமல் இங்கேயே இருக்க முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் அவங்க இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட ஏதாவது பேசி அவங்க மனசை மாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். எனக்கு எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. தனிமையில் இருக்கணும், தனியாக போகணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. அதே மாதிரி நம்ம ஃபேமிலிலையும் யாரையும் தனியாக போகவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது. அதனால தான் அவங்கக்கிட்ட பேசி எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே நம்ம கூடவே தங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் கூட்டு குடும்பம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக போக மாட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இங்கே அவங்க மக இருக்கிறது பிடிக்கல. அதாவது அவங்களுக்கு அவங்க மக ரொம்ப பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால கூட அவங்க தூண்டுதலின் பேரில் இவங்க இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னென்னா, அவங்க உடனடியாக போகலை. போனால் நாங்கள் ஒடிசாவோடு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் கொஞ்ச நாள் நமக்கு டைம் இருக்குது.
அதனால அந்த அளவுக்கு இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் பெருசாக பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் வந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.